அமைதியா நிக்கிறதுக்கும் எதுவும் பண்ணாம நிக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உண்மை எது பொய் எதுன்னு உனக்கு தெரியும். அதுதான் உன் பலவீனமே. தெளிவான இந்த நீர் மாதிரி அமைதியா சாந்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்து பாதுகாப்பாகவும் நல்ல விதமாகவும் பயிற்சி செஞ்சுருக்கீங்கிற தொடர்ந்து இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் 2 விதமான பயிற்சி செய்ய போகிறீங்க. மிகவும் சுலபமான பயிற்சி, ஆனால் நிதானமாக பயிற்சி செய்யுங்க. உங்கள் இந்த பைப் இருக்கு இல்லையா, தோள்பட்டையில் இந்த நீளம் உங்களுக்கு சமமாக இருக்கிற மாதிரி உங்கள் 2 கைகள்லையும் சமமாக இப்படி பிடிக்க முடிகிற அளவுக்கு வாட்டம் வச்சுக்கோங்க. அழுத்தி பிடிக்கணும்னா கீழே விழாமல் நீங்கள் பிடிச்சிங்கன்னா போதும். பிடிச்சிட்டு இப்போ ரைட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, ரைட் ஹேண்டில் பிடிச்சிட்டு உங்கள் தோள்பட்டையிலேருந்தே அப்படியே உங்கள் பின்பக்கம் அப்படியே நேராகி நிறுத்த போகிறீங்க. கையில் சமமாக நிற்கும். இந்த இடம், இந்த மணிக்கட்டு இடம் மட்டும் லேசாக வளைந்திருக்கும். ஒரு விரலை வச்சு பேலன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் முழு கையை இப்படி பிடிங்க, சரிங்களா? இப்படி நேராக இருக்கும். மறுபடியும் பின்பக்கம் தோள்பட்டையிலே சாய்ச்சிட்டு இந்த கையால் பிடிச்சி சமமாக இருக்கும்போது இந்த கையால் அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி நேராக்க போகிறீங்க. உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். ரொம்ப நிதானமாக நான் செஞ்சு கட்டேன். ஒரு கையோடு சேர்ந்து சமமாக இதை நிற்கும். மறுபடியும் பின்பக்கமே தோலில் இறக்கி இதை பிடிச்சிட்டு போகிறீங்க. இதை பிடிச்சிட்டு மறுபடியும் இப்படி செய்ய போகிறீங்க. புதுசாக நீங்கள் பழகும்போது உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பதட்டத்தில் இந்த 2 விரல்களோ ஒரு விரலோ இப்போ மாதிரி வரும். கொஞ்சம் பழக பழக உங்களுக்கு இப்படி பிடிக்கிறதுலாம் பழக்கம் வந்துடும். இது பழகும்போது எதிர்கை இப்படி விழறதுக்கோ அல்லது இப்படி செய்யும்போது இப்படி போகிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிதானமாகவும் கவனமாகவும் பயிற்சி செய்யுங்க. சமமாக வச்சு விரலால் கூட பிடிச்சி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த உள்ளங்கை இப்படி பிடிக்கும்போது கொஞ்சம் கழி வெளிப்பக்கம் போகலாம், அதில் எந்த தப்பு இல்லை. இந்த பக்கமும் கொஞ்சம் கழி, அதாவது இந்த பைப் இருக்கு இல்லையா, இந்த பைப் வெளியே போகணும், தப்பு இல்லை. பிடிச்சிட்டு நிதானமாக இறக்கணும். மறுபடியும் தோள்பட்டை கொண்டு போங்க. இந்த கையில் போட்டு இந்த கையால் இப்படி இறக்குங்க. மறுபடியும் மேலே கொண்டு போங்க. இந்த கையால் பிடிங்க. புதுசாக பண்ணும்போது இந்த 2 விரல் கூட நீங்கள் உங்கள் ஒரு பாதுகாப்பாக சரியாக நிற்கணும் வேணுன்றதுக்காக நீங்கள் தாராளமாக இதை வச்சு செய்யலாம். அது தப்பு இல்லை. பழகிடுச்சுன்னா நீங்கள் இப்படி சமமாக பிடிச்சி உங்களால் செய்ய முடியும். இதை முடிச்சதுக்கப்புறம் இதை பிடிச்சிட்டு அப்படியே என்ன பண்ண போகிறீங்க, ஒரு கை விட்டு இப்போ இறக்கணும் இல்லையா, அதுலேயே தான் பண்ண போகிறீங்க. ரைட் என்ன பண்ணுறீங்க, உங்கள் முன்பக்கம் உங்கள் தோலில் அப்படியே கொண்டு வந்து இப்படி நேராக்க போகிறீங்க. உங்கள் தோல் பட்டையிலே நேராக இந்த மாதிரி இருக்கும். மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, பின்பக்கம் கொடுத்துட்டு இந்த கையால் பேலன்ஸ் பண்ணிடுறீங்க. அப்புறமா பிடிச்சி இந்த கையை அப்படி கொண்டு வரீங்க. கீழே போகக்கூடாது, ரொம்ப மேலே ஏற்றும்போது உங்கள் தாடையிலேயே அந்த தாடை கை தோள்பட்டை எந்த அளவுக்கு நேரம் இருக்கோ அந்த வட்டத்துக்கு மிக நிதானமாக செய்யுங்க. தோள்பட்டை நல்ல பலம் பெறும். அந்த எலும்பு சதை திரும்பும் தன்மை, குழையும் தன்மை சொல்லுவாங்க இல்லையா, நன்றாகவே இந்த தோள்பட்டை பலம், சதைகள் இறுக்கமாக இருக்க சதையும் இயல்பு நிலைக்கு திரும்பும். இதை மிக நிதானமாகவும் பொறுமையாக பயிற்சி பண்ணுங்க. தேன் சொன்ன உடனே சுவை தெரிஞ்சிடாது, அல்லது சுவை இப்படி தான் இருக்கும் தேன் சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் சில பயிற்சிகள் நாம் செய்யும்போது மட்டும்தான் அதில் இருக்கிற பலன் என்ன நடக்குது, என்ன நம்ம புரிஞ்சிக்க முடியும், அதை உணர முடியும். சில பயிற்சிகளை நம்ம வாயால் சொல்லி தசையில் இது நடக்கும், நரம்புல இது நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதை அனுபவிக்கும் போது தான் நீங்கள் அதை புரிஞ்சிக்க முடியும். ஸோ நிதானமாக பயிற்சி பண்ணுங்கள், பாதுகாப்பான பயிற்சி பண்ணுங்கள். பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். நல்லதே கற்றுங்க, நல்லதே செய்யுங்க. நன்றி.